அருமையான தேவஜனமே, இந்த நாட்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கியூரியோசிட்டி அல்லது ஒரு ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு துடிப்பு என்னவென்று சொன்னால், so during our days there is an eagerness to know something. எல்லாருக்குள்ளும் இந்த ஒரு கியூரியோசிட்டி இருக்கு. There is a curiosity that is in everybody. நம்மை நேசிக்கின்ற ஒரு மனிதர் அல்லது நாம் நேசித்து நெருக்கமாய் பழகுகின்ற ஒரு மனிதர் நம்மை குறித்து என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அறிய ஆவலாயிருப்போம். Many of us are eager to know what does someone that we love think about us. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்க குடும்பமா இருக்கிறோம், நாங்க வீட்டை போன பிறகு என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. So families who are here, when you return home, ask the other person, what do you think of me? What do you think about me? Okay. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேளுங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. Children ask your parents and parents ask your children. ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட கேளுங்க, வைஃப் ஹஸ்பண்ட் கேளுங்க. Husband ask your wife and wife ask your husband. honest-ஆ பதில் சொல்லணும். And you must answer honestly. என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க? What do you think about me? என்னில என்ன பெஸ்ட் குவாலிட்டியை நீங்க பார்க்கறீங்க? And what do you see best in me? What are my best qualities? அல்லது எந்த விஷயத்தை நான் மாத்தணும்னு நீங்க விரும்புறீங்க? And or else, is there any areas that you want me to change? என்ன நீங்க நேசிக்கிற வைக்கிற அந்த குவாலிட்டி என்ன? What is that quality that is making you love me? எந்த ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணினது? What is that thing that attracted me to you? கேக்குறத விடாம வீட்ல போய் பிராக்டிகலா செய்யுங்க. Don't just hear this and leave this. Go home and ask this question. Especially husband and wife. Especially husband and wives. பரவாயில்ல, நீங்க வயது முதிர்ந்த அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருந்தா கூட பரவாயில்ல, போய் பழைய காலத்து அந்த உங்களுடைய லவ் ஸ்டோரி கொஞ்சம் திரும்பி போங்க. Even if you're older couple here, go back and remember your early days of love. நான் என்கரேஜ் பண்ணுகிறேன், நீங்க தனிப்பட்ட முறையில் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அடிக்கடி இதை பேசுங்க. This is what I want. When you're on your own, when in your personal time, you must have these conversations often. நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் உலகத்திலே ஒரு பிரஷியஸான ஒரு விஷயம். This is what I think in this world. This is one of the precious times. நாங்க கொடுக்கிற கிஃப்ட்களை விட, நீங்க பூக்கள் ஸ்வீட்ஸ்களை விட ஒருவர் என்ன நினைக்கின்றாருங்கிற நினைவு மிகவும் பெருமதியானது. Rather than offering some sweets or flowers as gift, knowing their thought about you is more precious. இன்னைக்கு டைம் எடுத்து இத ஒரு பிராக்டிகலா அசைன்மெண்டா போய் வீட்டை செய்யுங்க. So take time to do this at home. உங்களுடைய உறவு இறுக்கமாகும், கட்டப்படும். Your relationships will come closer. சில இந்த பிஸி லைஃப்ல எங்களுடைய இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நாங்கள் ஒருவருடைய எண்ணங்களை நாங்கள் கேட்டு அறிவதற்கு நாங்கள் தவற விடுகின்றோம். In this busy world, we forget to ask about the other person's thoughts. அருமையான தேவஜனமே, நாங்கள் நினைக்கிற விதமா நாங்கள் அவ்வளவு கெட்ட ஜனங்கள் அல்ல யாருமே. None of us are evil or bad people like our thoughts. உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ அவ்வளவுக்கு மோசமானவர்கள் அல்ல. Your parents or children are not that bad. அல்லது உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய வைஃப் அவ்வளவுக்கு மோசமானவர்கள் அல்ல. They are not that, your husband or your wife, they are not that worse. நல்ல குவாலிட்டியான இருதயம் கொண்ட மனிதர்களை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us people with a quality heart. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தரமான குணாதிசயம் இருக்கின்றது. Every one of us, we have good standard qualities. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். Every one of us being designed and created by the desires of God. ஆண்டவர் நம்மை படைக்கிற பொழுது அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். When God created us, he created us in his own image. உங்களுடைய டீப் டவுன், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை நல்ல தரமான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கின்றது. In the depths of your hearts there are great qualities that are within you. அதை உங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அதை வாயை திறந்து சொல்லுங்க. And when you see that in a person who's close to you, you must open your mouth and say those things. வாயை திறந்து பேசுங்க. You must open your mouth and speak those things. நீ அழகாக இருக்கின்றாய் அல்லது நீ மிகவும் கெட்டித்தனமானவன் என்பதை வாயை திறந்து பேசு.
you must say you look beautiful or you are so great or smart. You must say that. உனக்குள்ள இந்த ஒரு டேலண்ட்ஸ், ஒரு திறமை இருக்கின்றது என்பதை வாயை திறந்து பாராட்டுங்க. We have to share and praise the other person, saying you have these good qualities. மனிதர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு நெகட்டிவான அல்லது எதிர்மறையான காரியத்தை சொல்லுவதற்கு நாங்கள் முந்திக் கொள்ளுகின்றோம். As human beings, we rush to say the negatives always. We never hesitate to criticize someone. மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு நாங்கள் பின்னாக நிற்பதில்லை. We are very hesitate to encourage and appreciate someone. மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாங்கள் எப்பொழுதுமே பின்தங்கி நிற்கிறோம். நல்ல காரியங்களை சொல்லுங்க. So say good things. ஒரு ஆண்டவர், நான் டெஃபினட்டா சொன்னீங்க, சில நினைப்பீங்க இந்த மனுஷியெல்லாம் கல்யாணம் கட்டி என்ன பாடுபடுறீங்க நினைப்பீங்க. Maybe you're thinking, why did I marry this lady and how much I'm struggling. இந்த ஹஸ்பண்ட நான் கல்யாணம் கட்டி ஏன் திருமணம் முடித்தனோ சரியா நிறைய பேர் யோசித்து இருக்கிறீங்க. And many of you have thought, why did I marry this man? I reject that thought in the mighty name of Jesus. இந்த மாதிரியான யோசனைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம். நல்ல குணாதிசயம் இருக்கு, கண்டுபிடிங்க. Find the good qualities within them. நல்ல காரியங்களை பார்ப்பதற்கு பிசாசு கண்களை மறைக்கிறான். Satan has blinded our eyes without seeing the good qualities. பிசாசு பிரிவினைக்கு காரணமானவன். And Satan is the person for division. ஒரு மனிதனுக்குள்ள நீங்கள் நேசிக்கிற அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற நல்ல குணாதிசயத்தை பார்ப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு பிசாசு தடை போடுகின்றான். To see the good qualities within the person and their good character, Satan is hindering us. குறைவான காரியங்களை, குற்றமான காரியங்களை மாத்திரம் பெரிதாக காண்பிக்கின்றான் பிசாசு. Satan is blowing up and showing the wrong things or the bad things to us. நல்ல விஷயங்களை பேசுங்க. Speak good things. Hallelujah.